ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, ஒரு வரப்போ ஏறுறோம் அப்படின்னா வெறும் வண்டி இப்போ டிப்பர் ஏறுறோன்னா அது வந்து பிரச்சனையே கிடையாதுங்க. இப்படி வேணால் ஏறிக்கலாம். வண்டி வந்து தூக்குனாலும் தூக்காது வாய்ப்பு இல்லை. அதுக்கு அதே நீங்கள் கலப்பையோ ரொட்டேட்டராக போட்டு ஓட்டுறீங்க அப்படின்னா, ஒரு வரப்பில் ஏற்றுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பாருங்கள், நேராக ஏற்றாதீங்க. நேராக ஏற்றுறீங்க அப்படின்னா ஃப்ரெண்டு கண்டிப்பாக தூக்கும். ஃப்ரெண்டு தூக்கி கண்டிப்பாக கீழே அடிக்கும். அப்போ வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் ஆக்சிலு லேலிட்ரு கிளாம்பு இதெல்லாம் கட்டாத சான்ஸ் இருக்குது. இது நான் வந்து வேணும்னே தான் நான் தூக்கி காட்டுறேன், உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வண்டி வந்து இந்த மாதிரி நான் தூக்கி காட்டுறேன். அதுக்குன்னு ரொம்ப கிராஸாகவும் ஏற்றக்கூடாது, வண்டி அப்செட் ஆக சான்ஸ் இருக்குது. லைட்டாக சின்ன வரப்பாக இருந்தால் கிராஸாக ஏற்றலாம். இல்லை கொஞ்சம் பெரிய வரப்பாக இருந்தால் ஹை ஸ்பீடோ ஹை ஃபஸ்ட்டோ போட்டு சர்ன்னு வந்த வேகத்தில் ஏறிடுங்க. லோவில் விட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்டு தூக்கும். அதனால் நீங்கள் வந்த வேகத்தில் சரி நீங்கள் அப்படி தூக்குச்சா லெஃப்ட் சைடு எடுத்தால் ரைட் சைடு பிரேக் அழுத்திங்க, ரைட் சைடு எடுத்தால் லெஃப்ட் சைடு பிரேக் அழுத்திங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் வரப்போவதில் ஏற்றணும். அதாவது முடிஞ்சளவு கிராஸாக எதுவுமே சொன்னால் இருக்காருந்தா. அடுத்தது வந்து பெரிய வரப்பாக இருக்குது அப்படின்னா முடிஞ்சளவுக்கு வெட்டி விட்டு ஏற்றுங்க. இல்லைனா வேறு வழி இருந்தால் பார்த்துக்குங்க. அப்படி இல்லையா ஏற்றாகணும் அப்படின்னா ஃபஸ்ட்லேயே வந்த ஸ்பீடில் சர்ன்னு ஏற்றிடுங்க. சர்ன்னு ஏறினா வண்டி ஏறிடும். நீங்கள் ஸ்லோவாக லோடு கீர் போட்டு விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து வண்டி ரொம்ப தூக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஹை ஃபஸ்ட்லேயே போட்டு சர்ன்னு வந்த வேகத்தில் ஏறினீங்கன்னா சல்லுன்னு ஏறிடும். ஃப்ரெண்டே தூக்காது, வாய்ப்பே இல்லை. அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக ஏற்றிங்க. அப்படி ரொம்ப இதாக இருந்தாலும் மேடாக இருந்தாலும் வெட்டி விட்டு ஏற்றிங்க. அந்த மாதிரி பண்ணிக்கங்க. இதுதான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அப்படியே எனக்கு வண்டி ஃப்ரெண்டு தூக்குதுங்க அப்படின்னா லெஃப்ட் எடுத்தால் ரைட் சைடு பிரேக் அழுத்திங்க, ரைட் சைடு எடுத்தால் லெஃப்ட் சைடு பிரேக் இல்லை ரெண்டுமே தூக்குச்சு அப்படின்னா 2 பிரேக்குமே லைட்டாக டச் பண்ணிக்கங்க. ஏன்னா எந்த சைடு இழுக்காத மாதிரி பார்த்துக்கணும். அதுக்காக 2 வீலையுமே லைட்டாக டச் பண்ணிக்கங்க, 2 பிரேக்கையுமே அந்த மாதிரி ஏற்றிக்கிங்க. சொன்னதெல்லாம் சரியாக கவனிச்சிங்க. கரெக்டாக அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி ஏற்றினா தான் உங்களுக்கு வண்டி அப்செட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா நிறைய வண்டி இந்த பிரேக் வந்து இல்லை ரைட் சைடு இழுத்துச்சு அப்படின்னாவே ரைட் சைடு பிரேக்கே அழுத்துவாங்க. அந்த பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அழுத்துவாங்க. அப்படிங்கும்போது ரொம்ப ரைட் சைடு எடுத்து வண்டி அப்செட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி இதை ஃபாலோ பண்ணிங்க. முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி ரெண்டுமே ஒரே கிராஸாக ஏற்ற முடியாது, ஃப்ரெண்டை தான் ஏற்றணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வந்த வேகத்தில் சல்லுன்னு ஏற்றிங்க. நீங்கள் அப்படி வேணும் நீங்கள் வந்து ஃப்ரெண்டு தூக்கி அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லேலிட்டர் கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக வரும். ஃப்ரண்ட் ஆக்சில் பெண்ட் ஆகும். வண்டியில் வந்து வெல்டிங்கு அது இதாக இருந்தால் கட்டாத சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் செலவு வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட் வீல் பேரிங் கட் ஆகும். அதுமாதிரி நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க. நம்மள அறியாமல் தூக்குனா பிரச்சனை கிடையாது, நம்ம வேணும்னே தூக்குறோம் பார்த்திங்கன்னா அதுதான் பிரச்சனை. நான் வந்து இப்போ வந்து தூக்குறது வந்து வேணும்னே தூக்குறேன். உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறதுக்காண்டி தான் நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் அதையும் சரியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. மெயினாக வந்து நீங்கள் ஃப்ரெண்டு தூக்குறது வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு வண்டி அப்செட் ஆகிறதுலேருந்து தப்பிக்கலாம், ஃப்ரண்ட் ஆக்சில் கட் ஆகுதுலேருந்து தப்பிக்கலாம், பேரிங் போகிறதுலேருந்து தப்பிக்கலாம். இது மாதிரி நிறைய 2-3 விஷயம்லாம் இருக்குது நண்பா. அதனால் நீங்கள் பார்த்து ஏற்றிக்கிங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து கிராஸாக ஏற்றுங்க. கிராஸ் ஏற்றினாலுமே தூக்கும். கிராஸ் ஏற்றும் போது தான் மெயினாக தூக்கும். அப்படிங்கும்போது பிரேக் கண்ட்ரோலில் தான் நீங்கள் வண்டி மேலே ஏற்றி ஆகணும். ஏன்னா வயசு பசங்க அப்படின்னா டக்குன்னு இப்படின்னு ஏற்றிடுவாங்க. கொஞ்சம் வயசானாங்கன்னா பதட்டத்தில் பிரேக் மாற்றி எழுத்துவாங்க. அது ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதை பார்த்துங்க. சின்ன வரப்பாக இருந்தால் கிராஸாக தூக்கணும், கிராஸ் ஏற்றினா தூக்காது. முடிஞ்சால் வரப்பேற மாதிரி நீங்கள் பிரேக்கிங் கண்ட்ரோலில் பார்த்துங்க. அதை மெயினாக பார்த்துக்குங்க.
பிரேக்கிங் கண்ட்ரோல் ஏற்றுற மாதிரி பார்த்துக்கணும் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அப்போ தான் உங்களுக்கு வண்டி கம்ப்ளைண்ட் வந்து தப்பிக்க முடியும். ஓகே நம்ம வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா சேனலில் யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க, ஃபாலோ பண்ணிங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதுபோல் தகவல் நீங்கள் அடுத்தடுத்து தேவைக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிறேன்.